ஊழல் பேர் வழியோட உனக்கு என்ன சங்காத்தங்கிற கேள்வி சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல, அது குறித்த ஒரு பயம் இருக்குல்ல. நான் வந்து சுத்த சுயம்பு. அவர் எப்போ அப்படி சொன்னாரு சவுக்கு? நாராயணன் திருப்பதி அவர்களுக்கும் கருணாகராஜன் அவர்களுக்கும் ஒண்ணு இவங்க ஆகணும், இல்லை இவரை வந்து காலி பண்ணணும். இருக்கிற இதுல இருந்து காலி பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபேவரான யாராவது ஒருத்தரை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுல சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சிப்பது அப்படின்றது வந்து ஒருத்தங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை தான் அவர் பண்றாரு. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல அது கிடையாது. ஒரு ட்வீட் போடுவாரு, ட்வீட் போட்ட உடனே யாராவது ஃபோன் பண்ணி அவர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதற்கு உதாரணம் வந்து மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன். யார் தான் ஆக்சுவலி சோர்ஸ்? நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, நானும் அதே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். நீங்க வந்து ஒரு உயர் பதவியில இருக்கிறீங்க, அடுத்து அந்த பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. நான் என்ன பண்ணுவேன்னா சவுக்கு சங்கர்னு அப்ரோச் பண்ணுவேன். சவுக்கு சங்கர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா 1,00,000 பேர் பார்த்துருவாங்க மினிமம் அந்த ஒரு வீடியோவை. 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த சேனலுக்கு ரெவன்யூ தான். அதுக்காக ஒரு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் தலைவா தலைவன் கமெண்ட் தான் போட்டுட்டு இருப்பாங்க. வேற இப்போ நீங்க வந்து பிஜேபியில சேரணும்னு முடிவு எடுத்திருப்பீங்களா? ஃபார் வாட் ரீசன்? ரீசன்ல எதுவும் கிடையாதுங்க. எனக்கு திமுகல சேரக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன் நான். சரி ஓகே பிஜேபியை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. ஐடியாலஜில எனக்கு பிஜேபி எனக்கு பிடிக்காது ஆக்சுவலா. மதவாத அரசியல் தான் அந்த ஒரு விஷயம் தான். அது மட்டும் தான். அதை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. அதை தவிர்த்து அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. உண்மைதான் இருந்தது. அரசியல் வேலைன்றதை விட அவங்க பதிலுக்கு அவங்க ஒரு சில ஃபேவர் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலுக்கு இவர் இந்த ஒரு ஃபேவர் பண்றது அவ்வளவுதான். என்ன அப்படி அதிகபட்சமா ஃபேவர் கிடைச்சிடும்? வாடகையா அவருக்கு 2,00,000 ரூபாய் பிரைம் ப்ராப்பர்ட்டி டி நகர்ல. மாசம் செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15,00,000 ரூபாய் வரும். 15,00,000 ரூபாய் நீங்களும் சேனல் வந்து வச்சிருக்கீங்க. 15,00,000 ரூபாய் உங்களுக்கு வந்து அதுல ரெவன்யூ எடுக்க முடியாது. லாஜிக்கா பேசணும்னா நண்பர்கள் உதவி பண்ணாங்கன்னாரு. இப்ப நான் வெளியில வந்த பிறகுதான் தெரியுது அந்த நண்பர்கள்லாம் யாரு அப்படின்றது. யார் அந்த நண்பர்கள்? ஜி ஸ்கொயரு, காசா கிராண்டே ரெண்டும் எடுத்துக்கோங்க. நீங்க காசா கிராண்டை பத்தி அவர் ரீசெண்டா எங்கேயுமே பேசியே இருக்க மாட்டாரு. ஆனா ஜி ஸ்கொயரை பத்தி பாத்தீங்கன்னா வாரம் பேசிட்டு இருப்பாரு ஏதாவது ஒரு விஷயத்துல. சமீபத்துல காசா கிராண்டேல வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆச்சு. சரி, கூட இருக்கவங்க கேட்டிருக்கலையப்பா, அவன் நம்ம கூட இருந்திருக்கிறான், அவனுக்காக பேச வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு யாரும் சொல்லையா? அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறவனா இருந்தா இந்நேரத்துக்கு அவன் கூட இருக்க மாட்டான். இந்நேரத்துக்கு அவன் வெளில வந்திருப்பாங்க. யாருமே சொல்லி பிரதர் அந்த டைம்ல அவர் சிம்பிளா முடிச்சிட்டாரு. வாய்ஸ் ஆஃப் சர்க்கு யார் தொடங்கினது? ஸ்டார்ட் பண்ணது நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நோக்கம் உங்களை திட்டுறதுக்கு. கஞ்சா வச்சது வந்து பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பலரும் பேசுறாங்க. இவர் வந்து ஓப்பனா சொல்லலாம்ல, நான் வந்து ட்ரக் டெஸ்ட்டுக்கு வந்து நான் ரெடியா இருக்கேன், என்ன ட்ரக் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவர் எங்கேயுமே வந்து அவர் சொல்லலையே. ஊழல் எதிர்ப்பு பேசினாலே காசு வருமா? இந்த நெக்ஸஸ்ல இருந்த நபர் அப்படிங்கிற முறையில புதிதாக இப்படி முகிழ்த்தெழுகிற இந்த ஊழல் எதிர்ப்பு போராளிகள், அவங்க பின்னாடியே இன்னைக்கு புதுசா இளைஞர்கள் போறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக ஆகச்சிறந்த ஆளுமைகள், பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் நம்மளை வந்து வழக்கமாக ட்விட்டரில் வந்து கரிச்சு கொட்டுவார், திட்டுவார், பிரதீப் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதல்ல பிரதீப் குறித்து எல்லாரும் வழக்கமாக அந்த போயிட்டு இருக்கிற விஷயங்கள்னா, பிரதீப் யார்? பிரதீப்புக்கு வந்து இந்த அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது முதல்ல எப்போ முளைச்சது? பாரம்பரியமாவே வந்து திமுக தான் வீட்டில் எல்லாருமே. தாத்தா வந்து முன்னாள் சேர்மனாக இருந்தவர். அதுக்கப்புறம் நானும் வந்து பாஜகவில் இருந்திருக்கேன். உடனே அடுத்த கேள்வி எதுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் பாஜகவில் தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்துட்டேன். அதுலேருந்து வெளியில் வந்து தான் ஒரு சவுக்கு கிட்ட வந்து எனக்கு பழக்கம். ஓகே, திமுக குடும்பத்திலிருந்து இன்றைய இருக்கிற ஒரு தலைமுறை. வீட்டில் அதிமுக அசோசியேஷன் அதெல்லாம் கிடையாது? இருக்காரு. சித்தப்பா வந்து ஏடிஎம்கேல இருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து பிஜேபியில் சேரணும்னு முடிவு எடுத்திருப்பீங்களா? எத்தனை வயசில் பிஜேபியில் சேரணும்னு முடிவு எடுத்தீங்க? கரெக்டாக அந்த ஒரு 19 வயசு அந்த டைமில். 19 வயசுல 18 வயசு முடிஞ்சிருச்சு, நம்ம சேர்ந்துடலாம். என்ன காரணத்துக்கா? அந்த டைம்ல கட்சி பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ஓகே ஓரளவுக்கு எனக்கு திமுக எனக்கு ஆக்சுவலா பிடிக்காது. எனக்கு பேசிக்கா உங்ககிட்ட சொல்றீங்க. உங்க தாத்தாவை பிடிக்காதா? தாத்தாவை பிடிக்கும். திமுகல இப்ப இருக்கக்கூடியவர்கள் பண்ணக்கூடியது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஓகே, பிஜேபி குறித்து அந்த வழக்கமா வடிவேலு ஒரு படத்துல கேட்பாரு, எதிரா என்னைய ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்படி என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு? கட்சி பிடிச்சது அதுக்காக போனாங்க. அதான் தலைவா, என்ன காரணத்துக்காக? இப்போ கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டுல அது நோட்டாக்கியில் இருக்கிற கட்சி, அது வெல்லாது இப்படியான. ஆனா அந்த சூழல் வந்து இன்னைக்கு மாறிடுச்சுல்ல. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியாது. இப்போ நீங்க அந்த கட்சியில இல்ல? இப்போ இல்ல, கிடையாது. நீங்க சொல்ற அந்த காலகட்டத்துல பிஜேபி தொடர பெரிய பிம்பம்லாம் கிடையாது. ரீசன் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். ஃபார் வாட் ரீசன்? ரீசன்ல எதுவும் கிடையாதுங்க. எனக்கு திமுகல சேரக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன் நான். சரி ஓகே பிஜேபியை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. இப்போ 19 வயசுல பசங்க வந்து காலேஜ் போகணும், ஃபன் பண்ணணும், இதுதான் பேசிக்கா இருக்கும். காலேஜில் போய் ஃபன் பண்ணிட்டு இருக்கணும்னு. இந்த அரசியல் ஆர்வத்திற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும்.
இப்போ திமுக அப்படின்னு சொன்னா இப்போ திமுகவுக்கு ஐடியாலஜிக்கலாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ அந்த ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஐடியாலஜி பிடிக்கல அப்படி நீங்கள் சொல்ல. அப்போ திமுகவில் இருக்கிற சில தனிநபர்கள் அல்லது அவங்க செய்கிற முறைகேடுகள் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை விட பெட்டரா அது வச்சிருக்கிற கொள்கைகளுக்கு மாறா ஒரு பெட்டரா சமூகத்தை பார்க்குற அப்படி ஏதாவது தோணிருக்குங்களா? அல்லது கூட ஏரியாவில் இருக்கிற அண்ணமாரு தம்பிமாரு அவங்க சேர்ந்தாங்க அந்த காரணத்துக்காக சேர்ந்தீங்களா? தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் ரீசன். நோ ஐடியாலஜிக்கல் ஆர்வம். ஐடியாலஜில எதுவுமே. இப்போ பிஜேபியினுடைய ஐடியாலஜி அதை பற்றி உங்களுக்கு இருக்க அபிப்பிராயம் என்ன? கட்சி இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது, அவ்வளவுதான். ஐடியாலஜில கேட்குறீங்களா? ஐடியாலஜில எனக்கு பிஜேபி எனக்கு பிடிக்காது ஆக்சுவலா. இப்படி எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது? முதல்ல பிஜேபியில சேர்றீங்க, 2024 19 கிட்ட சேர்றீங்க இல்லையா? எப்போ சேர்ந்தீங்க? 2020 அந்த காலகட்டத்தில் சேர்றேன். ஒரு 4 ஆண்டுகள்ல பிஜேபி பத்தி 4 வருஷத்துலலாம் நான் வெளியில வரல. சேர்ந்த ஒரு 6-8 மாசத்துலயே நான் வெளியில வந்துட்டேன் அங்க இருந்து. 6-8 மாசத்துல ஆனா மாவட்ட பொறுப்புல தான் இருந்தேன், இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு தான் வெளில வந்தேன். வரும்போது நீ சேர்றீங்க உடனே பொறுப்பு கொடுத்துட்டாங்களா? சேர்ந்து ஒரு 3-4 மாசம் அவ்வளவுதான். என்ன காரணத்துக்கு ஒர்க் பண்ணேன்? கரெக்டா அந்த கொரோனா காலகட்டம், அந்த டைம் கரெக்டா நிறைய பேருக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே நிறைய உறுப்பினர்கள் வைத்துக் கொண்ட கட்சின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு இளைஞரணி செயலாளரா, மாவட்ட செயலாளருங்கிறது பெரிய பதவி. இதனை திமுக ஒப்பிட்டீங்கன்னா அது பெரிய பதவி, அதிமுக ஒப்பிட்டீங்கன்னா அது பெரிய பதவி, ஒரு சாதா பதவி இல்லை. புதிதாக கட்சியில சேர்ந்த ஒரு 5 மாசத்துல ஏடிஎம்கேல டிஎம்கேல அந்த பதவி கிடைக்காது ஃபார் ஷூர். பிஜேபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாவட்ட தலைவர் தான் உங்களுக்கு பெரிய பதவி, மாவட்ட செயலாளர் பெரிய பதவி கிடையாது. மாவட்ட தலைவர், அதுக்கு கீழே பொதுச் செயலாளர், அதுக்கு கீழே தான் மாவட்ட செயலாளர். தேசிய கட்சி பொறுத்த வரைக்கும் திமுக மாவட்ட செயலாளர் தான் பெரிய பதவி, அதுக்கு கீழே உங்களுக்கு அந்த ஒன்றிய செயலாளர் இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஆனா பிஜேபி அது அப்படியே டோட்டலாவே வேறதான். இது பிஜேபியில மாவட்ட ஐடியாலஜிக்கலா பிடிக்கலன்னு சொன்னீங்களா? என்ன காரணத்துக்காக பிஜேபி பிடிக்கல? என்ன காரணத்துக்காக ஐடியாலஜி ஐடியாலஜி பிடிக்கல அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? மதவாத அரசியல் தான், அந்த ஒரு விஷயம் தான், அது மட்டும் தான். அதை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவு. அதை தவிர்த்து அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது. மதவாத கண்ணோட்டம், நீங்க தமிழ்நாட்டிலே பிறந்த வரைக்கும் பிஜேபியில இருந்திருக்கீங்க, பிஜேபியினுடைய மதவாதம் பிடிக்கல. ஆனா சவுக்கு சங்கர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பிஜேபியில இருந்தீங்க, உங்களை ஒரு வெண்டெடுத்து கொண்டு வந்தார். பசங்களை நான் பிஜேபியில தம்பி அந்த பக்கம் போகாதீங்கடா, திருந்தி வாங்கடா அப்படின்னு அவர் வெண்டெடுத்து கூப்பிட்டு வந்ததாக ஒரு. நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் ரிசைன் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். நான் ஆக்சுவலா பிஜேபில இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் சவுக்கு அவர்கள்கிட்டயே நான் பேச ஸ்டார்ட் பண்றேன். நான் அப்படி இருக்கும் போது என்ன எப்படி அவர் மீட் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ஐடியாலஜிக்கலா பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு ஆக்சுவலி நீங்க பிஜேபியில இருந்தீங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட அந்த கேள்வி பண்ணும்போது பசங்க ஆமா அவங்க அங்கதான் இருந்தாங்க, நான் அதுக்கப்புறம் ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? ஐடியாலஜிக்கலா எனக்கு பிஜேபியை பத்தி அவர் பெருசால எதுவும் சொல்லலை. ரெண்டாவது நானும் அவரும் இந்த பிஜேபியில இருந்து நான் எதுக்கு வந்தேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் அவர் என்கிட்ட கேட்டதும் கிடையாது. நியாயமா கேட்டிருக்கணும்ல, ஏன்பா அந்த கட்சிக்கு போனேன்? ஒருத்தர் பிஜேபியில இருந்து ஒரு பையன் வர்றான், நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்க வர்றான், நம்ம வேற தீவிரமா பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பயும் நெருங்கி வர்றான் அப்படின்னு சொன்னா ஒருவேளை ஸ்பையா இருப்பானோ? எதனால இங்க வர்றான்? பிஜேபி நமக்கு உலகத்திலே இந்தியாவிலே ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு அவர் அங்கங்க சொல்லியிருக்காரு. இப்ப அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் நம்மள நெருங்குறான் அப்படின்னா ஒருவேளை எதுவும் இருக்குமோ, அப்படி எந்த விசாரணையும் செய்யல. இல்ல அவ்வளவு எதுவுமே கேட்கல அவர். ஏன் அப்படி செய்யலாம்? ஆனா நான் அவர்கிட்ட நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டே தான் அவர்கிட்ட நான் பேசுறேன். இந்த மாதிரி நான் பிஜேபியில இந்த பதவியில இருந்தா நான் ரிசைன் பண்ணிட்டேன், உங்க இன்டர்வியூஸ்ல எனக்கு பிடிக்கும், உங்க கட்டுரை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு பேசிதான் அவர் கூட நான் மோஜா ஆகுறேன். நான் பிஜேபியில இருந்ததை பத்தி அவர் கேட்கவே இல்லை, எதுவுமே கேட்கல. இந்த டேட் வரைக்குமே அவர் இது வரைக்கும் பிஜேபி பத்தி அவருக்கு எந்த ஒவ்வாமையும் கிடையாதா? பிஜேபி எனக்கு நீங்க மதவாதம் காரணமா பிடிக்கிறேன்னு சொன்னீங்க, பிஜேபி பற்றி அவருக்கு அபிப்பிராயம் என்ன? மதவாத அரசியல் ஒண்ணு. ரெண்டாவது இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டானுங்கன்னா இங்க இருக்கிறவங்களை அழிச்சிருவாங்க அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதுல அதனால அவனுக்கு வரக்கூடாதீங்க அப்படின்னு வேற, அவ்வளவுதான். பிஜேபியோட அவருக்கு லிங்க்ஸ் இருந்ததா? உண்மைதான், இருந்தது. அவங்க அழிச்சிருவாங்க, அப்புறம் இவரே அவங்களோட லிங்க்ல நண்பர்கள் தானே. நண்பர்களா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அது உங்களுக்கு கூட இப்போ அதிமுக நண்பர்கள் இருக்கலாம், பாஜகவிலே உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம். அதுக்காக அவங்க பிஜேபியில இருக்கிறாங்க நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் நீங்க இது பண்ண முடியாதுல்ல. சங்கிகள் எனக்கு நண்பர்களா இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. வேற விஷயம். நான் சொல்றது நண்பர்களா இருப்பது வேற, அரசியல் ரீதியான தொடர்பு வைத்துக் கொள்வது. நீங்களே ஒரு பேட்டியில சொல்லும்போது நாராயணன் திருப்பதி ஒரு சிலரோட சேர்ந்து கட்சிக்குள்ள அண்ணாமலையை கீழே கொண்டு வரதுக்கான வேலை நடந்ததுன்னு சொல்றீங்க. இது நட்பு அடிப்படையில செய்யறது இல்ல, ஏதோ ஒரு சில விஷயத்தை எதிர்பார்த்து பண்றதுதான். இது என்ன எதிர்பார்ப்புன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது என்னவா இருக்கும் அப்படின்றது.
இல்லைங்க, நாராயண திருப்பதி அவர் நேர்மையான ஆபீசர், யார் சொன்னா? அவரே சொல்லியிருக்காரு பல சரி, இடத்துல. ஓகே. அப்ப அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலையை கீழே இருக்கணும்னு அவசியம் என்ன வந்திருக்குது? நாராயணன் திருப்பதி அவர்கள் மிக நேர்மையானவர்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லிங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு. நான் பிஜேபி யாருக்கும் அப்படி சப்போர்ட். சரி, நான் ஒரே ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளர்மதின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கமலாலயம் உள்ள உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த வீடியோலாம் கூட வந்து நல்லா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அதை விசாரிக்க சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து நாராயண திருப்பதியை தான் வந்து அந்த கமிட்டியில வந்து மெம்பரா போடுறாரு. பாதிக்கப்பட்ட லேடியை அவர் கூப்பிட்டு விசாரிக்கணுமா, விசாரிச்சிருக்க கூடாது? நியாயமா விசாரிச்சிருக்கணும். ஒண்ணுமே விசாரிக்கல. விசாரிக்காமலே நான் விசாரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கமிட்டி ரிப்போர்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த லேடி ஒரு மாவட்ட தலைவர் மேல அலிகேஷன் வைக்கிறாங்க. ஃபார்மாலிட்டிக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க. திருப்பி அந்த மாவட்ட தலைவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க. விசாரணை முடிஞ்சு இவர் தரப்புல தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி பதவி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நாராயணன் திருப்பதி வந்து எப்படி நீங்க நேர்மையானவர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? அவர் சொன்னதுங்க எனக்கு தெரியாது, நான் அவர் கூட புலங்கல பழகல. சரி, இப்போ பிஜேபியை எதிர்க்கிற ஒரு நபர் பிஜேபியில் இருக்க தனி நபர்களோடு நட்பு பாராட்டுவது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. நண்பர்களாக இருப்பது. ஆனா இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வேலைகள் இருக்குல்ல, ஒரு சில காரியம் ஒருத்தரை வெளியேற்றுறது, இந்த வேலைகள்லாம் வந்து அது நட்பு அடிப்படையில் செய்யறதுல ஒரு அரசியல் வேலை. அது அரசியல் வேலைன்றதை விட அவங்க பதிலுக்கு அவங்க ஒரு சில ஃபேவர் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலுக்கு இவர் இந்த ஒரு ஃபேவர் பண்றது, அவ்வளவுதான். என்ன அப்படி அதிகபட்சமா ஃபேவர் கிடைச்சிடும்? அவர் வந்து சேனல் நடத்துறதுக்கு என் கையில காசே இல்லை, முத்தலீஃப் பாருங்க 50,000 ரூபா தான் நம்ம அக்கௌண்ட்ல இருக்குது, அந்த லெவல்ல தான் இருந்ததுன்னு அவர் சொன்னார். 50,000 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா ஒரு சேனல்ல ஒரு 20 பேர் வேலை செய்யறாங்க. டி நகர்ல வந்து ஒரு பிரைம் ஏரியால வாடகை எவ்வளவு இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 50,000 இருக்கும். என்ன கம்மியா சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் வாடகை, 2.5 லட்சம் ரூபாய் வாடகை, சரிங்களா? 20 பேர் வேலை பாக்குறாங்க. மாசம் அவருக்கு குறைஞ்சது கமிட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் வரும். இந்த வாடகை மட்டுமே 2 லட்சம் ரூபாயா? வாடகை 2 லட்சம் ரூபாய் ஆபீஸ் வாடகை. பெரிய ஆபீஸ் அது. ஆக்சுவலா பெரிய ஆபீஸ். 20 பேர் வேலை பாக்குறாங்க ஆபீஸ்ல. வாடகையா அவருக்கு 2 லட்சம் ரூபாய். பிரைம் ப்ராப்பர்ட்டி டி நகர்ல. மாசம் செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் வரும். 15 லட்சம் ரூபாய் நீங்களும் சேனல் வந்து வச்சிருக்கீங்க. 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து அதுல ரெவன்யூ எடுக்க முடியாது, லாஜிக்கா பேசணும்னா. சரிங்களா? என்னதான் நீங்க எடுத்தது இல்லைங்க. 15 லட்சம் ரூபாய் லாஜிக்கா எடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இவரு எப்படி யூடியூப் ரெவன்யூ வச்சு சேனல் நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா கிடையாது. இது போன்ற வேலைகள் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் எடுத்துக்கோங்க, கருணாகராஜன் அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்களாம் வந்து ஒரு சில விஷயத்துக்காக இவரை வந்து இவங்களுக்கு அண்ணாமலை மேல என்ன காண்டு, என்ன கடுப்பு? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கும்ல. எல்லா கட்சியிலுமே வந்து உட்கட்சி பூசல் அப்படின்றது இருக்க தானே செய்யும். அடுத்த மாநில தலைவர் நான் வரணும், இல்ல இருக்கிறவரை வந்து பிடிக்காது. அண்ணாமலைக்கும் கருணாகராஜனுக்கும் மாநில தலைவர் ஆகணும் எய்ம் இருக்கு. நாராயணன் திருப்பதி அவர்களுக்கும் கருணாகராஜன் அவர்களுக்கும் ஒண்ணு இவங்க ஆகணும், இல்ல இவரை வந்து காலி பண்ணணும். இருக்கிற இதுல இருந்து காலி பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபேவரான யாராவது ஒருத்தரை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுல சவுக்கு சங்கர் போன்றவர்களை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. அண்ணாமலையை டீமின் பண்றது, அண்ணாமலையை இழிவுபடுத்துறது, இது எல்லாமே ஒரு அரசியல் வேலை இல்ல, ஒரு அரசியல் நோக்கத்துல இருந்து செய்யறது இல்ல. பிரதர், கண்டிப்பா நீங்க ரீசெண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. இன்னும் எண்ணி 45 நாள்ல நான் வந்து பிஜேபி காலி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாரா? சமீபத்துலதான் போட்டிருப்பாரு அந்த ஒரு போஸ்ட. 45 நாள் முடிஞ்சிருச்சா? அவரே உள்ள இருக்கிறாருப்பா. என்ன இப்போ 45 நாள்ல நான் பிஜேபி காலி பண்றேன்னு சொன்னாரு. அண்ணாமலை அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 3-4 மாசமா தான் வந்து அவர் பேசவே ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை வந்து அவர் எங்கேயும் வந்து விமர்சனம் பெரிதளவுல வந்து எதுவும் வச்சிருக்க மாட்டாரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பயங்கரமா ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னா யாரோ அவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் அவர் விமர்சிக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து யாராவது அசைன்மெண்ட். இப்போ வந்து பொலிட்டிக்கலா இப்போ எனக்கு வந்து மோடி மேல விமர்சனம் இருக்குது, பிஜேபி மேல விமர்சனம் இருக்குது, RSS மேல விமர்சனம் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கட்சி மேல விமர்சனம் இருக்குது. அது அரசியல் ரீதியான விமர்சனம். அது யாரும் எனக்கு இன்ஜெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா மோடியினுடைய செயல்பாடு பிடிக்கல, நான் மோடியை விமர்சிக்கிறேன். ஆமா, இதற்கு நான் காசு வாங்கணும் அவசியம் கிடையாது. மோடியை விமர்சிக்கிறது என்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். சோ சவுக்கு சங்கர் விமர்சிப்பது என்பது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கிடையாதா? சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சிப்பது அப்படின்றது வந்து ஒருத்தங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை தான் அவர் பண்றாரு. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல அது கிடையாது. அண்ணாமலை அவர்களை சவுக்கு சங்கரே வந்து பாராட்டியும் பேசி இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. எது பாராட்டி பேசுறது? அது வேற ஒருத்தவங்க கொடுத்த அசைன்மெண்டா இருக்கும், அவரா கொடுத்த அசைன்மெண்டா கூட இருக்கும். சமீபத்துலதான் வந்து அண்ணாமலை அவர்களை ரொம்ப தாக்கியும் பேச ஆரம்பிச்சாரு. ஓகே, இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு. இப்ப நீங்க முதல்ல வந்து அவரோட இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் இருந்திருக்கும். ஊழலுக்கு எதிராக பேசுகிறார், அவர் வந்து தன்னை அர்ப்பணித்து இந்த பணிகளை செய்கிறார், இதுதான் பொதுவான இமேஜ் இருந்திருக்கும். அது பொதுவா ஊழலுக்கு எதிராக. அப்ப இதுக்கு முன்னால அண்ணாசாரின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு டுபாக்கூர். அவர் இதெல்லாம் பேசிட்டு அவர் போய் அந்த ராலேகான் சிட்டிங்க ஊர்ல படுத்துட்டாரு. அவர் இப்படி நிறைய ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட் இந்தியா முழுக்க இருந்திருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு இயல்பா இந்த செட்டப்ல முழுக்க ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற போது அதிருப்தி வருது. அதன் பொருட்டு நிறைய வேற சேர்றாங்க, நெருங்குறாங்க. நீங்களும் சேர்ந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க சில அப்சர்வேஷன் சொல்றீங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட யாரோ ஒருத்தவங்க சொல்ற அசைன்மெண்ட்டுக்காக அவர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு,
அப்புறம் இந்த விமர்சனம் செய்வதன் வழியாக பொருளீட்டிக் கொள்கிறார். அப்படிங்கிறது வந்து இப்படி காசுலாம் சேர்த்துட்டு இருக்காரு, இவருக்கு எப்படி ஊழலை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்ததே இல்லையா அவங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு ரீசெண்டா தானே தெரியுது, அவரை விட்டு நான் வெளியில வந்த பிறகு. ஒரு உதாரணம் நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இல்ல ஏன் சவுக்கு ஆபீஸ் பெருசா போட்டாருன்னு சொல்றீங்களா? அப்ப அவர் கூட தான் இருந்தீங்க நீங்க. ஆமா, அப்போ உங்களுக்கு தோணல எங்க இருந்தே காசு வந்து? நண்பர்கள் உதவி பண்ணாங்கன்னாரு. இப்ப நான் வெளியில வந்த பிறகுதான் தெரியுது அந்த நண்பர்கள்லாம் யாரு அப்படின்றது. உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே யார் அந்த நண்பர்கள்? அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பாஜகவை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பல கட்சிகள் சேர்ந்தவர்களும் அதுல இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதுல இருக்கிறாங்க. இது போன்ற நண்பர்கள் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஜி ஸ்கொயரு, காசா கிராண்டே ரெண்டும் எடுத்துக்கோங்க. நீங்க காசா கிராண்டை பத்தி அவர் ரீசெண்டா எங்கேயுமே பேசியே இருக்க மாட்டாரு. ஆனா ஜி ஸ்கொயரை பத்தி பாத்தீங்கன்னா வாரம் பேசிட்டு இருப்பாரு ஏதாவது ஒரு விஷயத்துல. சமீபத்துல காசா கிராண்டில வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆச்சு. அவங்க ஏதோ ஒரு லேண்டை வந்து வித்ததுல மக்கள் தெருவுல வந்து போராடி, ஆமா, வந்து போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. அதை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல வாய திறந்தாரா சவுக்கு? என்ன காரணத்துக்காக வாய் திறக்கல? காசா கிராண்டே ஜிஎம்மா அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். அவ்வளவுதான் காரணமா? அவ்வளவுதான் காரணம். இப்ப ஜி ஸ்கொயர்ல இருந்து அவருக்கு ஏதாவது நட்பு வந்துருந்துச்சுன்னா அந்த இந்த பிரச்சனையே ஆயிருக்காது இது. அப்ப ஜி ஸ்கொயர் ஊழலை எதிர்க்கிறோம் அல்லது காசா கிராண்ட் ஊழலை ஒருவேளை தேவைப்பட்டா எதிர்ப்போம் அப்படிங்கிறது வந்து இந்த பிஜேபி வந்து இடி அனுப்பி நீ காசு கொடுக்குறியா இல்ல நான் ரைடு அனுப்புறேன், இந்த இதுக்கும் வித்தியாசம் இல்லைல்ல? வித்தியாசம் இல்ல. இவர் ரீசெண்டா பண்ணது அதானே பண்ணியிருக்கிறாரு. அப்படி யாராவது மிரட்டி அதுக்கு பிறகு மிரட்டுறதை நிப்பாட்டுறதுக்காக ஒரு 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 ஆதாயம் பெறுவது அப்படிதான் நடந்திருக்குதா? மிரட்டுறதுன்னு பார்த்தா அவர் வந்து பண்ணது கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போடுவாரு. ட்வீட் போட்ட உடனே யாராவது ஃபோன் பண்ணி அவர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதற்கு உதாரணம் வந்து மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன், அவரை குறித்து ரொம்ப கடுமையா பேசினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டு மேலோட்டமா அப்படியே விமர்சனம் மட்டும் வச்சுட்டு போயிடுவார், அவ்வளவுதான். மணல் கரிகாலன் சைட்ல இருந்து அவர் அப்ரோச் பண்ணாங்க. மணல் ராமச்சந்திரனை நேர்லயே மீட் பண்ணாரு. அவரு சென்னையில நேர்ல மீட் பண்ணியும் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வைக்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாச்சு இது போன்ற இதுல. சவுக்கு வந்து நான் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர்கிட்ட இருந்து நான் பேசல. இன் ஜெனரல் இப்ப இந்த ஊழலை எதிர்க்கிறேன் என்று வருகிறவர்கள், நான் வந்து இப்போ பிரதீப்போட ஊழலை எதிர்க்கிறேன், இப்ப நான் எதிர்த்துட்டு அப்புறம் வந்து பிரதீப் ஏதோ செட்டில்மெண்ட் பேசிட்டாரு, நான் எதிர்க்கிறது இல்லை. இதுக்கு பேர ஊழல் எதிர்ப்பா? ஊழல் எதிர்ப்பு கிடையாது. நீங்க ஒரு ஊழல் எதிர்க்கிறீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க அதுல இதுவா தானே, நீங்க ஸ்ட்ராங்கா தானே நிக்கணும். நீங்க இவர் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல பயங்கரமா வந்து எதிர்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நபர் வந்து அப்ரோச் பண்றாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஊழல் பேர் வழியோட உனக்கு என்ன சங்காத்தங்கிற கேள்வி சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல, அது குறித்து ஒரு பயம் இருக்குல்ல. இப்ப இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும். இந்த மணல் திருடர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் பேர் வழிகள், நீங்க ஊழல் செய்யறவங்க இவங்களாம் என்ன தொடர்பு கொள்ளாதீங்க, நான் வந்து சுத்த சுயம்பு, உரசவே முடியாது, அப்படிதானே ஒருத்தர் ஊழல் எதிர்ப்பு போராளின்னு பேசணும். அவர் எப்ப அப்படி சொன்னாரு சவுக்கு? இல்லைங்க, அவர் ஊழலை ஒழிக்கிறது தான் நான் வந்திருக்கேன்னா அவருடைய பிம்பம். அப்படி இருக்கும்போது இந்த முறைகேடு செய்யறவங்க, மக்களின் வளங்களை திருடுறவங்க, இயற்கை வளங்களை திருடுறவங்க, அவங்களாம் வந்து பேசணும், நீ என்கிட்ட பேசாதன்னு தான் அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப ஏன் நேர்ல மீட் பண்ணணும்? போன்லயே வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். பேசாதன்னு சொல்றது கூட மீட் பண்ணிருக்கலாம். நீங்க இனிமேல் என்ன கூட பேசாதீங்க. அதை வந்து போன்ல ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. நேர்ல கூப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசாத. எங்க நடக்கும், எப்படி நடக்கும்? அது அவர் ஆபீஸ்லயே நடக்கும். அவர் ஆபீஸ்ல இவரு மணல் ராமச்சந்திரன்லாம் ஆபீஸ்ல தான் வந்து பார்த்தாங்க. கரிகாலன் மட்டும் தான் வெளியில இருப்பாங்கல்ல. நீங்க 15-20 பேர் வேலை பாக்குறான்னு சொல்றீங்க. இவங்க எல்லாரும் வெவ்வேறு காரணங்களுக்காக ஊடகத்தை தேர்ந்தெடுத்து வந்தவர்கள். கண்டிப்பா. இப்ப அவங்க முன்னாலே இப்படியான நபர்களை சந்திச்சு பேசவும் செஞ்சுட்டு அப்புறம் இங்க உட்காந்து அறம் பாடுனா, ஆபீஸ் உள்ள வர்றது மணல் ராமச்சந்திரன் யாருக்கு தெரியும்? மாஸ்க் போட்டு வந்தாருன்னா. ரெண்டாவது ஒரு மீட்டிங் வந்து உங்களுக்கு பேசுறாங்க அப்படின்னா சும்மா ஆள்ல உட்காந்து எல்லாம் பேச மாட்டாங்களே, அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல தானே வச்சு பேசுவாரு. மாஸ்க் போட்டு உள்ள வராங்கன்னா யார் வராங்க யார் வெளில போறாங்கன்னு யாருக்கு தெரிய போகுது? ஓகே. ஒரு நாளைக்கு அவரை சந்திக்கிறதுக்கு 10 பேர் வந்து போறாங்க அப்படின்னா அதுல நிறைய பேர் அவருடைய சோர்ஸ் யாராவது தகவல் கொடுக்குறவங்களும் வருவாங்க போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி தெரியும் வந்தது? முக்கியமான விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த சோர்ஸ்ங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமா. அவரால நான் சோர்ஸ் கிட்ட சொன்னாங்க, சோர்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். யாரு தான் ஆக்சுவலி சோர்ஸ்? இப்போ இந்த சோர்ஸ் வந்து காவல்துறை அப்படிங்கிற செட்டப்லேயே எல்லா வகையான முறைகேடுகளும் இந்த செட்டப்ல உண்டு. காவல்துறை, அரசியல்வாதிகள் எல்லார் மத்தியிலும் இந்த செட்டப் உண்டு. இப்ப இதுல இந்த சோர்ஸ்ங்கிறவங்க யாரு? ஒன்னும் இல்லை பிரதர், நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, நானும் அதே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். நீங்க வந்து ஒரு உயர் பதவியில இருக்கிறீங்க, அடுத்து அந்த பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. நான் என்ன பண்ணுவேன்னா சவுக்கு சங்கர்னு அப்ரோச் பண்ணுவேன். நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து ஹையர் ஆஃபீஸர் நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் வந்து நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு சார், அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு. சவுக்கு அதை ட்வீட் போடுவாரு. போட்ட உடனே என்ன ஆகும்னா அவர் இமேஜ் கொஞ்சம் இதுவாகும் சொசைட்டில. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு அடுத்து வரிசையில யார் இருக்காங்க அப்படின்னா நான் இருப்பேன். நான் அந்த சீட்ல நான் போய் உட்காரணும்னு ஆசைப்படுவேன். இதுதான்
இவங்க தான் சோர்ஸா வந்து உருவாகுறாங்க. இந்த சோர்ஸுங்கிறவன் பழிவாங்கும் உணர்ச்சியோட ஆமா வருது. ஆமா அப்படி வர்றது. இப்ப சமீபத்துல அருண்ங்கிற நபர் குறித்து அப்போ அவதும் கூட ஒரு சோர்ஸ் கிட்ட சொன்னாங்க, சோர்ஸ் சொன்னாங்கிற அடிப்படையில தான் அது வருது இல்ல. யாரோ ஒருத்தங்க இவர் போய் பார்க்கல. பிரதர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திருநங்கை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பச்சை குத்தி இருக்கிறாங்க இவருடைய பேரை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதாரம் என்ன? அது குத்துனாங்களா இல்லையான்னு ஒரு பக்கம், அது உனக்கு என்ன வந்ததுங்கிற கேள்வி ஃபெலிக்ஸ் கேட்டுக்கலாம் தானே. கேட்டிருக்கலாம், அவர் கேட்கல. கேட்காததானே இன்னைக்கு பிரச்சனை. இதே நீங்க கண்டெம்ட் வழக்கு எடுத்துக்கோங்களேன், ரெட் பிக்ஸ்ல, அதுலயும் வந்து சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, பெண் ஓயக்கலை வந்து ஜட்ஜஸ் வந்து தவறா வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றாரு. இதுக்கும் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் ஆதாரம் கேட்டிருக்கலாம்ல, கேட்கலையே. இல்ல குறைந்தபட்சம் இவரு சவுக்கு தனக்கு சோர்ஸ் சொல்லி இந்த விவரங்களை சொல்லுவாங்களே, எப்பா நீ சொன்ன நான் பேசினேன், என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, ஆதாரத்தை கொடு, இதை சமர்ப்பிச்சா நான் வெளியே வந்துடுவேன். இப்ப இந்த சோர்ஸுகளை நம்புவது, சோர்ஸ் வந்து கிசுகிசுவாது கூட சொல்லலாம். ஆமா, ஒருத்தர் மேல எனக்கு கடுப்பா இருக்கு, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கு, அப்படி வந்தது தாங்க இந்த சோர்ஸ் எல்லாம். இல்லைங்க அது கிசுகிசு மாதிரி சொல்றாங்கன்னா, நீ ஆதாரத்தை கொடுப்பா, நான் போய் ஒன்ன நம்பி நான் வெளியே போய் பேசி என் பேர் கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கணும்ல. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, நான் உண்மையா இல்லையா அப்படின்னு பரிசோதிக்காம வெளியில வந்து பேசினா, நீ எனக்கு பிரதீப் சொன்னாருன்னு சொல்ல முடியாது. பிரதீப் சொன்னா உனக்கு எங்க மூளை போச்சு? அப்ப அந்த விசாரணையே கிடையாதா? சோர்ஸ் சொன்னா அது என்னன்னு சொல்லிடுறதா? இந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டீங்களா? நான் பொதுவா நான் உங்களை கேட்கல, நான் வேற ஒருத்தங்க இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அது அவங்க தான் சொல்லணும், பண்ண எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோர்ஸ் வந்து சோர்ஸ் வித் மணி, சோர்ஸ் வித் மணி செய்தி, அவ்வளவுதான். ஆமா, இப்போ ஒரு அதிகாரியை பத்தி ஒருத்தர் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு அதுல வந்து ஒரு இது ஒண்ணு இருக்கணும், அடுத்து அந்த ஷீட் பெனிஃபிட் வரணும், பெனிஃபிட் இருக்கணும் அவருக்கு. அப்படி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலவு பண்ணி கூட அதை பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன் அந்த செலவு பண்றதை வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பாங்கல்ல. சவுக்கு சங்கர் எடுக்கிற ரிஸ்க் இந்த பணத்துக்கு சேர்த்தது தான். கண்டிப்பா இந்த செய்தியை வெளியே சொல்வதனாலே ஏதாவது ரிஸ்க் வந்துச்சுன்னா அந்த கம்பன்சேஷன் அமௌண்ட் தான் இந்த நீங்க சொல்ற ஃபீஸ் லீகல் சார்ஜஸ், அவ்வளவுதான். சரி, ஓகே. இந்த லீகல் ஃபீஸ், லீகல் சார்ஜஸ், இப்படி கிசு கிசு பேசுறது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிவேதா பெத்ராஜ் அப்படிங்கிற நடிகை குறித்து இதே மாதிரி தான் பேசியிருந்தாரு. 50 கோடி ரூபாய்க்கு துபாயில வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க சுத்தி இருக்கிற நண்பர்கள் யாராவது கேட்டிருப்பாங்க, ஏன்பா இப்படி பேசுற, இதுல என்ன ஆதாயம், பொலிட்டிக்கலா என்ன? பிரதர் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைம் லைட்டுக்காக அவர் பேசுறது. பொதுவா சவுக்கு அவர்கள் வந்து எப்பவுமே அவரை வந்து மீடியால லைம் லைட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர். இதுக்கு ஒரு சில உதாரணம் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஒரு ட்வீட் போடுவார், இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு காவல்துறையினர் வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போடுவாரு. ஆனா அவர் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலே சொல்லிட்டு தான் இருந்தாரு, கைது பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்ணாங்களா? பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு 2-3 ட்வீட் போட்டாரு, என்ன வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைது பண்ண மாட்டாங்க. இவர் போடுற அந்த ட்விட்டை பாத்தீங்கன்னா ஒரு 10 மீடியா சேனல் வந்து அதை வந்து கவரேஜ் எடுக்கும். அது ஓகே, ஒரு விளம்பர பிரியர், அவ்வளவுதான் அவரு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு 50 கோடி மேட்டர் வந்து இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஆதாரத்தை நீங்க ஒண்ணு கொடுத்துருக்கணும். துபாயில வந்து 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட், ஏதோ ஒரு எவிடன்ஸ் நீங்க ஒண்ணு கொடுத்துருக்கலாம். இல்ல அந்த வீட்டு போட்டோயாவது நீங்க எடுத்து அனுப்பியிருக்கலாம், நீங்க இந்த வீடு தாங்க வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அந்த நடிகையே வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களே மறுக்கிறாங்க. அதை இல்ல இதை பத்தி பேசாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை அவங்க சொல்லியும் திரும்பி திரும்பி இவர் பேசுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு லைம் லைட்டுக்காக தான் பேசிட்டு இருக்கு. சரி, இதை இவரை என்கேஜ் பண்றாங்களா ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூப் சேனல்ஸ், அவங்க வந்து அவர் என்ன சொன்னாலும் குறுக்க ஏன் கேள்வி கேட்கறது இல்ல சார்? ஏன் கேள்வி கேட்கறது இல்ல அப்படின்னா அடுத்த முறை பேட்டி கொடுக்க மாட்டாரு. ரெண்டாவது இவருடைய வீடியோ தான் வந்து அந்த சேனல்ல ஓடும் ஸ்பெசிபிக்கா. நீங்க பாத்தீங்க, ஆனா ஆங்கருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி உண்டு இல்ல, இவர் கேள்வி கேட்கிறாரு இந்த குறிப்பிட்ட விஷயத்துல. சவுக்கே சொன்னாரு, ஆங்கர் வந்து ஒரு சேனலுடைய ஒரு எம்ப்ளாயி, சரிங்களா? அந்த சேனல் ஓனர் என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து ஆங்கர் வந்து கேட்பாங்க. அதை தவிர்த்து அவங்க வந்து வேற ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு சேனல் நடத்துறாங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் வேலையில இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வருமானம் வந்தா தானே சம்பளம் கொடுக்க முடியும். சரி, ஃபெலிக்ஸ் வந்து எம்ப்ளாயி எல்லாம் இல்லையே. ஃபெலிக்ஸ் ஓனருங்க. அவர் சேனல்ல வந்து ஒரு 7 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு யாரும் சம்பளம் கொடுப்பா? அந்த 7 பேர். இதுல இன்னொரு பகுதி இருக்குது. இப்ப நீங்க சவுக்கு உள்ளிட்டவரோட சேர்ந்து அவங்க வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ பார்வையாளர்கள் மட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்க சொல்றீங்க கிசுகிசுவா பேசினாதான், ஏதாவது இப்போ அவங்க யாரோ டேபிள் கடியில் படுத்து கிடந்து பார்த்தது மாதிரி ஒரு செய்தியை சொன்னாதான் மக்கள் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. சவுக்கு சொல்ற இந்த வகை டேஸ்ட்ல நியூஸ் இருந்தாதான் மக்கள் பார்க்குறாங்க. லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. லட்சக்கணக்கான வியூஸ் போடுறதுனால யூடியூப் சேனல்ஸும் அதை என்கேஜ் பண்றாங்க. அப்படின்னு சொன்னா சவுக்கு சங்கர் பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஒரு பகுதி குற்றத்தில் பங்கு இருக்குதுன்னு சொன்னா பாக்குறவங்களுக்கும் அதுல அந்த பாக்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த டேஸ்ட்டை வச்சிருக்கிற வரைக்கும் அப்ப அதுதானே சேல் ஆகும்.
கரெக்ட். அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க brother. எந்த வீடியோ அவர் எந்த அவங்களுக்கு channel பொறுப்பே கிடையாது. அவங்க எல்லாருமே இவரை எப்படி ரிபல், இப்ப நீங்களும் நம்பி அப்படிதான் அந்த வீடியோ பார்த்தா அவரை வந்துருக்கீங்க. வந்து So, ஒரு அந்த வகையில சொல்றேன். கரெக்ட் ஒரு ரிபல் லீடர் மாதிரி வந்து அவரை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க பொறுமையா உட்காந்து டீகோட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல் வந்து தெரியும் அவங்களுக்கு. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா 1,00,000 பேர் பார்த்துருவாங்க மினிமம் அந்த ஒரு வீடியோவை. 1,00,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அது அந்த சேனலுக்கு ரெவன்யூ தான். அதுக்காக ஒரு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் கிராஸ் கொஸ்டின் பார்த்தா எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. மக்கள் எந்த கிராஸ் கொஸ்டின் கேட்கறது இல்ல, மக்களும் கேட்கறது இல்ல. வா தலைவான்னு கமெண்ட் தான் போட்டுட்டு இருப்பாங்க. வேற என்ன ஓகே. இந்த ஃபயர் விடுறவங்க எல்லாம் சேர்ந்து தான் சவுக்கு சிறைக்கு போனதுக்கு காரணம். கரெக்ட். ஆமா, நீங்களும் அந்த வகையில காரணம். முன்னாடி ஃபயர் விட்டுருக்கீங்க. ஆமா. எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அந்த மாதிரி. இப்ப ஜிஆர் சுவாமிநாதன் வந்து கண்டெம்ட் கேஸ் எடுக்கிறார். ஜிஆர் சுவாமிநாதன் தான் கைது செய்து உள்ள தள்ளுறாரு. 6 மாசம் சிறை தண்டனை. உள்ள போயிட்டு வந்தவர் ஜிஆர் சுவாமிநாதன் குறித்து எதுவும் பேசல. திமுகவை நான் வந்து ஒழிப்பேன் அப்படின்னு பேசினார். இப்ப கூட இருந்த உங்களுக்கு இது வந்து டக்குன்னு உள்ளதுக்கு போட்டது ஜிஆர் சுவாமிநாதன். கண்டெம்ட்டா ஆனது உங்களுடைய பேச்சுக்கு. இதுல திமுக எங்க இருந்து வந்துங்க கேள்வி உங்களுக்கு வரலையா? நானே கேட்டிருக்கேன் அதை அவர்கிட்ட. என்ன சொன்னாரு? அதை பத்தி பேசக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் வர ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு சரி, அதுக்கு திமுகவே திட்டணும் இது. ஆமா, அவரு பெயில் ஆகி வெளியில வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி 4 வழக்குகள் பெண்டிங்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்து வச்சாங்கல்ல. அதனால திமுக தான் வந்து என்ன பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜிஆர் சுவாமிநாதன் இல்ல, ஜிஆர் சுவாமிநாதன் கிடையாது. ஜிஆர் சுவாமிநாதன் பத்தி இதுக்கப்புறம் பேசவே கூடாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெயில் எப்பவும் பேசுவார் இந்த விஷயத்த. அதாவது இப்போ ஈஓக்கள் பத்தி அவர் பேசுறாரு. கண்டெம்ட் எடுத்து ஜிஆர் சுவாமிநாதன் உள்ள தள்ளுறாரு. இப்போ ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் முடிஞ்சு கேஸ் எல்லாம் முடியறது வரைக்கும் ஜிஆர் சுவாமிநாதன் பற்றி வாய் திறக்க அதுக்கப்புறமும் பேச மாட்டாரு. பேசணும் இன்னொன்னு ஒரு ஜட்ஜ் வந்து திருப்பி கண்டெம்ட் எடுப்பாங்கல்ல. திருப்பி யாரு 6 மாசம் உள்ள போவா? இல்லைங்க, ஒரு ஹீரோ அப்படின்னா சினிமால ஒரு ஹீரோ பாக்குறோம்ல, அந்த ஹீரோ வந்து 100 பேர் வந்தாலும் பல்ட்டி அடிச்சு அடிப்பாரு. கரெக்ட். ஹீரோ வந்து நீதிமன்றத்துல வந்து அப்படி பக்கம் பக்கமா வசனம் பேசுவார். சினிமா வேற, பிராக்டிகல் லைஃப்ன்றது வேற. புரிஞ்சுது எனக்கு. சினிமால வந்து எல்லாமே டூப்பு தான் அதுல போட்டிருக்கிறது. ஆனா ரியல் லைஃப்னு நீங்க வந்தீங்கன்னா இவர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா நாளைக்கு இவர் தான் ஜெயிலுக்கு போகணும். கூட போயிட்டு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸா போயிட்டு உள்ள போயிட்டு உட்காந்து நீ இரு தலைவான அவனை கம்பெனி கொடுக்குறேன்னு போயிட்டு உட்கார வாசையும் உள்ள பாக்குற ஆடியன்ஸ் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் தான் ஃபேஸ் பண்ணணும். சரி, கூட இருந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கிறீங்க, உங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, நீங்க ஒரு இடத்துல பேசும்போது கரூருக்கு போகும்போது நீங்க தாக்கப்பட்டதா சொன்னீங்க. நீங்க அவர் கூட இருந்திருக்கிறீங்க. கூட இருந்த பொழுதும் உங்களுக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது அவர் அந்த சரியான நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கல. கரெக்ட். சரி, கூட இருக்கவங்க கேட்டுக்கல, எப்ப அவன் நம்ம கூட இருந்திருக்கிறான், அவனுக்காக பேச வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு யாரும் சொல்லலையா? அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறவனா இருந்தா இந்நேரத்துக்கு அவன் கூட இருக்க மாட்டான். இந்நேரத்துக்கு அவன் வெளில வந்திருப்பாங்க. யாருமே சொல்லி பிரதர் அந்த டைம்ல அவர் சிம்பிளா முடிச்சிட்டாரு. அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்கிட்டோம், விட்டுருங்க அப்படின்ட்டாரு. கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அதிகாரிகள் கிட்ட சொல்லி அவங்க தான் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அப்படிதான் அந்த கேஸே வந்து எடுத்தாங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு நைட் அவங்க பெட்டிஷனை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நீங்க வந்து கேட்கலையா ஏன் அப்படி பண்ணீங்கன்னு? அடுத்த நாள் அவரே கால் பண்ணாரு. ஆஃபீஸ் வாப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸ் போன உடனே அந்த உங்ககிட்ட என்னென்ன யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பா அப்படின்னாரு. கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டும் கேட்டு வாங்கினார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு யார் தொடங்கினது? ஸ்டார்ட் பண்ணது நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நோக்கம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டிலுடைய பேர் வந்து ஸ்டாப் வெவிக்கல். உங்களை திட்டுறதுக்கு வேற என்ன நோக்கம்? இதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டிலுடைய பேர் வந்து ஸ்டாப் வெவிக்கல் மிஸ்யூஸ். ஸ்டாப் வெவிக்கல் மிஸ்யூஸ். இந்த அரசு வாகனத்தை வந்து தவறா வந்து மிஸ்யூஸ், ஸ்டாப் வெஹிக்கிள் மிஸ்யூஸ், தவறா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேஜ்ல வந்து போட்டுட்டு இருந்தோம். இவர் அந்த கண்டெம்ட் வழக்குல கைதான பிறகு அந்த பேஜுடைய பேரை வந்து அப்படியே மாத்துறோம், வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேஜை கிரியேட் பண்ணதும் நான் தான், அந்த பேஜுடைய நேமை மாத்தினதும் நான் தான். நீங்க கொடுத்தீங்க. அப்போ அது ஏன் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்குது? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து எனக்காக வந்தவங்க அப்படின்றாரு அவரு. 2வது வந்து நீ வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு சொல்லி வச்சிருக்கிற, அதை வந்து நான் தான் வந்து ஹேண்டில் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நீ அதுல ஏதாவது ஒரு ட்வீட் போட்டு அது ஏதாவது கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் வந்து பொறுப்பு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீ கொடுத்துருப்பா அப்படின்னாரு. சரி, நானும் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க ஆனா அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு இக்கட்டில் இருந்த போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும்னா அப்படின்னு கேட்கவே இல்லையா? நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா கரூர்ல இந்த மாதிரி பிரச்சனைன்னு கால் பண்ணேன். ஏன்னா அப்படின்னு உனக்கே தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அவர் சொன்னது இதுதான், உனக்கே தெரியும்பா அப்படின்னாரு. இது வரைக்குமே எனக்கு தெரியாது அது என்ன அப்படின்றது. கெஸ் பண்ணி சொல்லணும். என்ன சொல்லுங்க? என்ன தெரியும்பா? தெரியாது. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க. அவரு திமுகவின் ஊழல், செந்தில் பாலாஜி நான் தான் ஜெயிலுக்கு அனுப்புனேங்கிற வரைக்கும் அவர் பேசுறாரு.
உங்களுக்கு அந்த ஏரியாவில் உங்களுக்கு நெருக்கடி வருது. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு அந்த இவருடைய நடவடிக்கைகளின் காரணமாக தான் நீங்கள் அந்த பக்கத்தில் போய் உங்களுக்கு உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பு அவர் தானே, ஏன் பொறுப்பு எடுத்துக்கலன்னு கேட்குறேன். நம்முடைய பசங்க மேலே தாக்குதல் நடக்குது. கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு நிக்கிற ஆள்லாம் கிடையாதுங்க. அவர் கூட பாத்தீங்கன்னா வேல்முருகன் ஒரு பையன் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருந்தான். இன்னைக்கு அந்த பையன் வந்து உள்ள ரிமாண்ட்ல இருக்கிறாரு. இந்த டேட் வரைக்குமே பெயில் பெட்டிஷன் போடல யாரும். ஏன் ரிமாண்ட்ல இருக்காரு? இது அவரு ஒசூர்ல ஒரு வீடு பைக்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு வண்டி அவர் இடிச்சிருச்சு. பதிலுக்கு இறங்கி ஒரு பின்னாடி திரும்பி ஏதோ சண்டை போட்டு இருக்கிறாரு. கை கலப்பு ஏதோ ஏற்பட்டிருக்கு. அந்த கேஸ்ல வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நான் யார் தெரியுமா சவுக்கு மீடியா அப்படியா சொல்லியிருப்பாரு. எஃப்ஐஆர்ல அப்படிதான் போட்டிருப்பாங்க. இந்த டேட் வரைக்கும் அவருக்கு பெயில் பெட்டிஷன் கூட போடல. அட்லீஸ்ட் இவர் உள்ள இருக்கிறாரு, கூட இருக்கிறவங்க மேல அக்கறை இருக்கு அப்படின்னா அவரு அட்வொகேட் கிட்ட சொல்லியாவது வந்து அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கலாம்ல. இதே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் அவருடைய அட்வொகேட் இப்போ அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி எனக்காக பேசிட்டு இருந்தான் பாவம் ஒரு பையன், பாவம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் கேஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. இது வரைக்கும் அதுவும் சொல்ல அவரு கூட இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைனா வந்து அவரு நிக்கிறாள்லாம் கிடையாது. ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆள். இல்லைங்க, நான் கம்யூனிஸ்டுகளை பார்த்திருக்கேன். அவங்க வந்து கூட நிக்கிற தோழர்களுக்குன்னு சொன்னா அவங்க உயிரை கொடுத்து கூட போராடும், உயிரை கொடுத்தது உண்டு. சரியா? ஆனா இப்படி தனிநபர்களா ஊழல் இருக்கிறேன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதாயம் பெறுகிறவர்களை இதை மீறி இளைஞர்கள் ஏன் நம்புறாங்க? அவர் ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. இன்னுமே அதுதான் நான் சொல்றேனே. நான் சவுக்கு ஒரு விஷயம் பேசுறாருன்னா அதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளைண்டா நம்புறாங்க. சரி, இப்ப கூட இருக்கிறவங்க முத்தலீஃப் அவர் வெளில போயிட்டாரு. அவர் கூட இல்ல, இப்ப விட்டுருங்க அவரை. கூட இருந்தவர் வெளியே போயிட்டாரு. ஊடக பணியை நான் வந்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இல்ல வெளியில போயிட்டு இதுக்கப்புறம் நான் சிறப்பா பண்ணுவேன்ற மாதிரி தான் அவர் போட்டிருக்கிறாரு. வெளியில போயிட்டு என்னுடைய பயணம் தொடரும், அவ்வளவுதான். இல்ல எதன் காரணமாக அங்கிருந்து அந்த விலகல்? எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, அரசியல் அரட்டைன்னு ஒரு ஷோ இவங்க ரெகுலரா பண்றது. 3 பேருக்கு வந்து பேசுவாங்க. கரெக்ட். அந்த டைம்ல வந்து 3 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த டைம்ல கார்த்திக்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணக்கூடிய லீகல் கரஸ்பாண்டன்ட் அந்த தம்பி வந்து உள்ள ரிமாண்ட்ல இருக்கிறாரு. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அந்த டைம்ல தான் ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பேச ஆரம்பிச்சாரு. முடிஞ்சா என்ன வந்து கைது பண்ணுங்க, அது என்ன என் கூட இருக்கிறவனெல்லாம் வந்து நீ அரெஸ்ட் பண்ற அப்படின்ற அளவுக்கு பேசினாரு. அந்த ஒரு ஷோல வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மிக பயங்கரமா தாக்கி இருக்கிறாரு. ஒருமையில அதிகாரிகளா இருக்கட்டும் அல்லது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் எல்லாரையும் ரொம்ப இதுவா பேசியிருக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த ஒரு கண்டென்ட் வெளியில வந்துன்னா உள்ள இருக்கக்கூடிய கார்த்திக் வந்து இன்னும் சிக்கலா தான் இருக்கும். அதனால இந்த கண்டென்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். முத்தலீஃப் கட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. ஒரு எடிட்டர் அப்படிங்கிற ஒரு எடிட்டர்ன்ற ஒரு இதுல இருந்து அவருடைய வேலையை வந்து அவர் சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டாரு. இதுக்கு சவுக்கு வந்து நீ யாரை கேட்டு நீ கட் பண்ண, நீ என்ன கேட்டியா, இந்த அளவுக்கு வந்து நீ அதிகாரிகளுக்கு பயந்து நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க இருக்க தேவையில்லப்பா, நீ போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு ஏதோ வார்த்தையை விட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் அங்க இருந்து வெளியேறாரு. ஆல்ரெடி உங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா முத்தலீஃப் அவர்கள் பர்சனலா நிறைய நேரத்துல சொல்லி இருக்கிறாரு, நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஓகே ரைட்டு, ஆனா நீங்க வந்து பர்சனலா அடிக்காதீங்க அப்படின்றத பல இடத்துல வந்து இவரும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கேட்கல இவரு. ஊழல் பத்தி பேசுனதுனால ஒண்ணு ஏடிஎம்கே குறித்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேலுமணி, தங்கமணி, அப்புறம் எடப்பாடி, கொடநாடு இப்படி இந்த விஷயங்கள் குறித்து நிறைய பேசினார். இப்ப எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதிராக நான் ஊழல் வழக்கு அல்லது ஒரு புகார் வைக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தார்மீக பொறுப்பு அந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதனுடைய லாஜிக்கல் எண்டு வரைக்கும் கொண்டு போகிறது. கண்டிப்பா ஃபைட் பண்ணணும். கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடந்துச்சு நான் அப்படியே கிடப்பில் போட்டுருவேன், அல்ல அதுக்கான ஃபைட்டில் வந்து நான் நின்றுவேன், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆட்சி மாறினதுக்கப்புறம் நான் திமுக திட்டுவேன். திமுக விமர்சிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட கேசஸ் பற்றி அவர் வைத்த வாதங்கள் இதை ரெட்பிக்ஸில் உட்காந்து நிறைய பேசியிருக்கிறாரு. ஏன் அதை தொடரல? ஏன் தொடரலன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆதாயம் ஒண்ணு வந்திருக்கு, அதுக்காக இவர் அந்த விஷயம் கூட ஏடிஎம்கே ஒரு நெருக்கமானது ரொம்ப லேட்டு தான், மிக சமீபத்தில் தான் அவர் வந்து நெருக்கமானார்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சி மாறினதுக்கு பிறகு அதை குறித்து பேசவே இல்லையேன்னு கேட்கிறேன். ஆட்சி மாறின பிறகு நீங்க என்ன சொல்றீங்க, சமீபத்துலதான் ஒரு நெருக்கமானாருன்றீங்களா? அப்படி சொல்றாங்கல்ல. இல்ல கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் கூட நல்ல ஒரு ரேம்போல தான் இருந்திருக்கிறாரு. ஆனா சமீபத்துலதான் வந்து கிட்டத்தட்ட அபிஷியல் ஸ்போக் பர்சன் அவர் சொல்லிக்கல, அவ்வளவுதான். அதை தவிர்த்து வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து ஏடிஎம்கேக்கு தான் ஒரு வேலை பார்த்தது இல்லை. இல்லைங்க, எடப்பாடி ஒரு ஆளுமை, ஹி ஸ்டில் லேர்னிங், இதெல்லாம் அவர் சொன்னது. இதெல்லாம் எப்படி நடக்குது? எடப்பாடி ஒரு ஆளுமையானாரு, அவரை பத்தி நீங்க சாதாரண நினைச்சுக்காதீங்க. அவர் முன்னாடி பர்ஃபி தேடி இருக்கலாம், ஆனா இப்போ வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்துட்டாரு, கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாரு சொல்லி ஓபிஎஸ் மிக கொடூரமா கொச்சையா வந்து பேசியிருக்கிறாரு. ஆனா இபிஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்லாம் கட்டமைக்கிற வேலை எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் மாறினது இல்லையா? பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கிடையாது. அது என்ன அப்படின்னா இவருக்கான விஷயம் வந்த பிறகு இவர் அதை பத்தி பேசுறது கிடையாது, அவ்வளவுதான். என்னை பத்தி பேசக்கூடாதுங்கிறதா? ஆமா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல்வாதி, நான் ஒரு அரசியல்வாதி, என்னை குறித்து ஒருத்தன் கேவலமா பேசிட்டு இருக்கான்,
அவனுக்கு நான் காசு கொடுத்து இனிமேல் அவனை கொடுத்து கேவலமாக பேசுறது என்ன பாராட்டி பேசு அப்படின்னு சொல்றது வந்து, நான் ஏன் அவர்கிட்ட என்னை பற்றி கேவலமாக பேசினவனுக்கு நான் ஏன் கமிஷனோ இதோ கொடுக்கறதுக்கு லாஜிக் இல்லைல்ல? கரெக்ட் பாஸ். இப்போ அவர் பாத்தீங்கன்னா ஒரு சேனல் நடத்துறாரு, 20 பேர் வந்து வேலை பாக்குறாங்க, மாசம் 15 லட்ச ரூபாய் கமிட்மெண்ட், அது இல்லாம இதர செலவுகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் அவருக்கு இருக்கும். மாசம் ஒரு 20-25 லட்சம் அவருக்கு தேவை. 25 லட்சம் யார் கொடுப்பா இப்ப அவருக்கு? இல்லைங்க, சாதாரணமா நீங்க உங்க ஊர் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க, கம்யூனிஸ்டுகள் ஒரு சிவப்பு துண்டை போட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சாதாரண விஷயங்களுக்காக களத்துல இறங்கி போராட்டம் நடத்துவாங்க. அவங்க போராட்டத்துல இப்ப ஜெய்பீம் படம் வந்தது, அதுல ஒரு கம்யூனிஸ்ட், அவர் யாருன்னே தெரியாது, ஆனா கிரவுண்ட்ல அவர் மேல இவ்வளவு கவன குவிப்பும் இருக்காரு. இவ்வளவு ஆடம்பரமா யார் உண்மையிலே மக்களுக்காக போராடுறவங்க அரசியல் பண்றது இல்லையே. மக்களுக்காக பேசுறவனுக்கு எதுக்கு 25 லட்ச ரூபா, இவ்வளவு 25 லட்ச ரூபா, இவ்வளவு ஆபீஸ், அவர் இந்த ஒரு கட்சியிட்ட இருந்து காசு, இது தேவை இல்ல. இது ஆக்சுவலா தேவை கிடையாதுதான். ஆனா அவருக்கு இது தேவைன்னு இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரி சிறையில இருந்து அவர் வெளியில வந்த பிறகுதான் சவுக்கு மீடியா பிரம்மாண்டமான ஒரு ஆபீஸ் செட்டப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல ரெட் பிக்ஸோ ஆதனோ போன்ற யூடியூப் சேனல்ல தான் உட்காந்து நேர்காணல் கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன ஆதாயம் அவருக்கு? இன்டர்வியூ கியூலன்னு சொல்லிட்டு அவருக்கு சார்ஜஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது அப்போ அதுதான் வருமானம். அதுதான் வருமானம். ரெண்டாவது, அவர் சிறையில இருந்து வெளியில வந்த பிறகு ஆல்ரெடி அவர் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாரு. சஸ்பெண்ட்ல இருந்தனால அவருக்கான மாசம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஏதோ சஸ்பென்ஷன், இது அவருக்கு மாசம் சம்பளம். அதுக்கப்புறம் அவர் உள்ள போன பிறகு அதை டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க. வெளியில வந்த பிறகு அடுத்த லைஃப்னு அவர் பார்க்கணும், இதுக்கு அடுத்த கட்டமா அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் மாசம் 50,000-60,000 ரூபாய் வராது, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போவோம் அப்படின்னு பார்த்து ஆரம்பிச்சது தான் அந்த ஒரு சவுக்கு மீடியா நிறுவனம். சோ இது மக்கள் நலன் சார்ந்து கிடையவே கிடையாது. வருமானத்துக்காக ஆரம்பிச்சது. இப்போ இந்த சமீபத்துல ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், நான் இத்துடன் என்னுடைய பணியை முடித்துக் கொள்கிறேன், கார்த்திக சொல்றீங்க, அவரை வந்து லீகல் கரஸ்பாண்டன்ட், சட்ட ஆலோசகர்னு ஒண்ணு சட்டம் படிச்சவங்க, நீண்ட அனுபவம், பல 100 வழக்கு பார்த்தவங்க, அவங்க வந்து நமக்கு ஒரு நிறுவனத்துல நம்ம பேசுற விஷயங்கள் தொடர்பாக ஏதாவது நெருக்கடி வந்துச்சுன்னா சட்ட ரீதியா நமக்கு ஆலோசனை வழங்கி சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்குவார். ஆனா இவங்க வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவரை இவர் நமக்கு வந்து சட்ட ஆலோசகர்னு சொல்றாங்களா? அது எந்த லாஜிக்ல? ஆக்சுவலா கார்த்திக்ன்றவர் வந்து 4th இயர் லா ஸ்டூடெண்ட், செட்டிநாடு லா காலேஜ்ல படிக்கிறவர். இவர் வந்து லா காலேஜ்னாலே நிறைய செலவாகும். ஆமா, ஆனா வந்து அவர் மிக ஒரு ஏழை மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செட்டிநாடு லா காலேஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுக்குடைய ஃபேன். ஃபர்ஸ்ட் லீகல் கரஸ்பாண்டன்ட் அது எல்லாமே தாண்டி சவுக்குடைய ஒரு தீவிர ரசிகர், ஃபயர் விடக்கூடிய ஒரு ஆள் தான். அண்ணன் இது பண்ணா வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்த ஒரு பையன் தான் அவன். பிறகு பாத்தீங்கன்னா இவனே வந்து அப்ரோச் பண்றான், இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்னு. உடனே இவர் நிறைய இன்டர்வியூல பார்க்கும்போதுன்னா இந்த கேஸ் டீட்டெயிலோட பேசுவார். ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வருஷத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த தம்பி இவர் எடுத்து கொடுக்கறது தான். இதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஊதியம் ஒன்று கொடுத்து மாசம் நீ வந்து பார்ட் டைமா கூட நீ ஒர்க் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்தே தான் ஒர்க் பண்ணான். ஃபர்ஸ்ட் சவுக்கு மீடியா ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் நீ இதுக்கப்புறம் எம்ப்ளாயாவே நான் உன்னை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் கரஸ்பாண்டன்ட் நீ உனக்கு ஒரு பதவி ஒன்று கொடுத்து இவருடைய கேஸ் எல்லாமே வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட கொடுத்து அதை ஃபாலோ பண்றதே எல்லாமே இந்த பையன் தான் வந்து பண்ணிட்டு இருந்தது. அதனாலதான் லீகல் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. லாஜிக்கா பார்த்தா அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு லீகல் கரஸ்பாண்டன்ட் நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா இன்னும் படிச்சே முடிக்கல, ஆனா இவர் கொடுத்துருக்கிறாரு. போன எலெக்ஷன்ல இப்போ ஏடிஎம்கே வந்து நோ டு ட்ரக்ஸ், ஏதோ நோ டு ட்ரக்ஸ், நோ டு டிஎம்கே, நோ டு ட்ரக்ஸ், நோ டு டிஎம்கே அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ இவரும் அந்த கேம்பெயினை மும்முரமா எடுத்துட்டு போனாரு. ஜாஃபர் சாதிங்கிற நபரை வந்து அசோசியேட் பண்ணி அவரை கைது பண்ணாங்க. டிஎம்கே தான் ட்ரக்ஸை இங்கே கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி பரப்புரைகள்லாம் நடந்தது. ஆனால் இன் ரிவர்ஸ் இப்போ நடந்திருக்கிற அந்த இதில் இவருக்கே அப்படியான பழக்கங்கள் இருக்குங்கிற மாதிரி இப்போ வந்து கஞ்சா ஒருத்தர் கைது பண்ணும்போது தமிழ்நாட்டில் அதுக்கு வரலாறு இருக்குது. முன்னாடி கஞ்சா வச்சு எடுத்து பிடிக்கிறது அதெல்லாம் இருந்திருக்குது. இந்த விஷயத்துலையும் அப்படியான ஏதாவது கான்ஸ்பிரசி இருக்குதா? கஞ்சா வச்சது வந்து பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பலரும் பேசுறாங்க. ஆனா உண்மையாவே அது பழிவாங்கும் நோக்கம் அப்படின்றது இருந்தாலும் இவர் வந்து ஓப்பனா சொல்லலாம்ல, நான் வந்து ட்ரக் டெஸ்ட்டுக்கு வந்து நான் ரெடியா இருக்கேன், என்ன ட்ரக் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவர் எங்கேயுமே வந்து அவர் சொல்லலையே. உங்க மேல வந்து பழிவாங்கும் நோக்கம்னு நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து கஞ்சாவே யூஸ் பண்ணாத பர்சன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ட்ரக் டெஸ்ட்டுக்கு நீங்களே வந்து ஃப்ரண்ட்ல வரலாம்ல. கோர்ட்ல இவரே சொல்லாமே, இந்த மாதிரி என் மேல வந்து போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய் வழக்கு, இந்த மாதிரி நான் கஞ்சா வச்சிருக்கேன், நான் கஞ்சா பயன்படுத்துறேன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இல்ல கஞ்சா இப்போ வந்து நீ என்னைக்காவது கஞ்சாவோ ஏதோ ஒரு போதைப் பொருளை என்னைக்காவது பயன்படுத்திருக்கீங்க, அது உங்க பாடியில உங்க ரத்தத்துல இருக்கு, அதுக்கெல்லாம் கைது நடவடிக்கை கிடையாதுல்ல.
ரெண்டாவது ஒரு வீட்டுல இருந்து சீஸ் பண்ணும் போது எடுத்திருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு 5 சிகரெட்ல வந்து கஞ்சா இருந்ததா வந்து எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து நீங்க அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அங்க ஒருத்தங்க கஞ்சா போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அங்க சர்ச் நடத்தி எடுக்கும்போது பக்கத்துல வந்து உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இது ஃபுல்லாவே வந்து வீடியோவா வந்து கவரேஜ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கும்போது நீங்க ஆல்ரெடி வச்சுட்டு அங்க எடுக்க முடியாது. அவருடைய வண்டியில எடுக்கப்பட்டது அப்படிங்கிற பொருட்கள்லாம் உண்மையாவே இருக்கலாம். இருக்கலாம். நானும் அறுதிட்டு சொல்ல முடியாது, நான் பார்க்கல. ஆமா, சரி, இருக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து முறைகேடு பண்ணிட்டார், காசு வாங்கிட்டார், மக்கள் சொத்துங்க, என்னால் சகிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதில் திமுக காரங்க காசு சேர்க்குறாங்க, அதிமுக காரங்க காசு சேர்க்குறாங்க, அரசியல்வாதிகள் காசு சேர்க்குறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இதை குறித்தெல்லாம் இந்த ஆதங்கம் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. அதுக்கு எதிராக பேசுகிற நபரும் காசு சேர்க்குறாரு. ஊழல் எதிர்ப்பு பேசினாலே காசு வருமா? இவர் வாங்கி இருக்கிறாருல. இப்போ நான் ஆரம்பத்திலே அதுக்கு தான் உதாரணத்துக்கு ஜி ஸ்கொயரையும் காசா கிராண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். நான் ஜி ஸ்கொயரை பத்தி இவர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் பேசுறாரு அப்படின்னா, இவர் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள அவங்க பண்ணல. காசா கிராண்டை பத்தி வாயே திறக்கல. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த நெக்ஸஸ்ல இருந்த நபர் அப்படிங்கிற முறையில புதிதாக இப்படி முகிழ்த்தெழுகிற இந்த ஊழல் எதிர்ப்பு போராளிகள், அவங்க பின்னாடியே இன்னைக்கு புதுசா இளைஞர்கள் போறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க பின்னாடி அவங்கள நம்பி போறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து டீகோட் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. ஆதாயம் இல்லாமலாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இதுல. ஸோ அந்த ஊழல் எதிர்ப்புங்களாம் ஒரு ட்ராமா தான். எல்லாம். சவுக்கு மேல தாக்குதல் நடந்துருச்சு. இப்போ சவுக்கு வந்து கோயம்புத்தூர்ல சிறையில வச்சு என்ன கொலை செய்ய போறாங்க, நான் கொலை செய்யப்படுவேன்லாம் இப்போ ஒன்று முழக்கம் போட்டு வர அந்த வீடியோஸ் பார்த்தேன். பேரலாக இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். அது வந்து ஸ்ரீமதி அம்மா அண்ணன் செத்தா போயிட்டாங்க, உயிரா போச்சு அப்படின்னு பேசியிருந்தார். அப்புறம் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இறந்து போன அந்த மக்கள் குறித்து பேசும் பொழுது, போலீஸ் வந்து வேணும்னு சுடலை, ட்ரம்மு மேலே சுட்டாங்க, டமார்னு அதை சுட்டுருக்கணும், நடுவில் ஏதோ குண்டை வந்து வாயில் நேரடியாக வந்து வாங்கிட்டு போனாங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். இப்போ தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சவுக்கு சொல்கிறார். இதை தொகுத்து எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிறையில் வந்து ஒருத்தங்க நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அட்மிஷனுக்குள்ளே போகும்போது ரொம்ப ஒரு நொட்டோரியஸான ஒரு கிரிமினல், உதாரணத்துக்கு வந்து போக்சோ வழக்கில் உள்ளே போகிறவன், அப்புறம் பெண்களை வந்து தவறுதலாக வந்து ரேப் அது போன்ற விஷயங்கள் உள்ளே போகிறவங்க, இவங்க எல்லாருமே அட்மிஷன் அடின்னு சொல்லுவாங்க. 3-4 அடி அடித்து தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் யார் அப்படின்றது வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். 2வது அதிகாரிகள் யார் அப்படின்றதும் சவுக்குக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இவர் அடிப்பாங்களா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதையும் மீறி வந்து என்ன அடிச்சாங்க, கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஒரு தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் கோர்ட்ல வந்து சொல்றாங்க. உடனே கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லீகல் கமிஷன் கிட்ட சொல்லி நீங்க அதை வந்து விசாரிங்க அப்படின்றாங்க. உள்ள போயிட்டு அவங்க விசாரிச்சுட்டு அவங்களும் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, இவர் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. வேற எப்படி கையில இருந்து கட்டலாம்? அது ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் இடிச்சதா சொல்றாங்க. இப்போ அது விசாரணை போயிட்டு இருக்கு. போலீஸ் அங்கே இருக்கிறாங்கன்னா, போலீஸ் அடிச்சாங்க அடிக்கிறாங்கிறத தனியாக வச்சுப்போம். கட்டு போட்டு தான் அவர் கையை அப்படி வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல ஃப்ராக்சரோ அல்லது காயமோ ஏதோ ஒன்று ஏற்படலைன்னு சொன்னால் கட்டுப்போட சிறை நிர்வாகம் ஏன் அனுமதிக்க போகுது? பொதுவாக ரிமாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிமாண்ட் கூப்பிட்டு போவாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இவருக்கு இந்த இடத்துலலாம் காயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காயம் தானா? அந்த காயங்கள் தான். ஆனால் இப்போ தன் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக அவர் சொல்வதற்கு நோக்கம் என்ன? அப்போ நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சூப்பர்டென்ட் செந்தில்குமார் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆகாது. ஆல்ரெடி கடலூர்ல வந்து அவரை வஞ்சம் தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ அவரை வேற பிரிசனுக்கு மாத்தணும் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு கோரிக்கை. அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்றாரு. அது இல்லாம கோர்ட்ல இவங்க ஆல்ரெடி வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஜெயில வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து அது நீதிமன்றம் விசாரிச்சு அவங்க முடிவு பண்ணட்டும். ஓகே, வெளியில இப்ப இந்த சவுக்கன் மீது தாக்குதல், அதிகார அத்துமீறல், இந்த விஷயங்களை வெளியில போஸ்ட் பண்றதன் வழியா, ஏன்னா வெளியில அந்த விஷயங்கள் வருது, இது மக்கள் மைண்ட்லயும் தன்னுடைய ஆடியன்ஸ் மைண்ட் தான் பிரதர். சிம்பத்தி தான் எல்லாமே. பப்ளிக் மத்தியில பாத்தீங்கன்னா, பாரு திமுக காரனுங்க என்னென்னலாம் பண்றானுங்க, பாரு எப்படி இவரை பழி வாங்குறாங்க, ஊழலை பத்தி பேசுறாரு, இவரை முடக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க, இப்படின்ற ஒரு இமேஜ் ஒன்று பில்ட் ஆகும்ல உங்களுக்கு. நீங்க சொல்ற கருத்தின்படி அவர் வந்து உண்மையா ஊழல் எதிர்ப்புலாம் பேசல கிடையாது. அவர் பேசுறது ஒரு காம்ப்ரமைஸ்க்காக, காம்ப்ரமைஸ் தான் பேச மாட்டாரு. ஆருத்ரா வழக்குல ஒரு தடவை பேசினார், அப்புறம் பேசல. சோ ஒன்லி நோக்கம் வந்து காம்ப்ரமைஸ் மட்டும்தான், ஊழல் எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது இன்னைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இன்னும் மக்கள் நம்புறாங்க? இன்னும் மக்கள் நம்புறாங்க இவரை. அதுதான், இன்னும் மக்கள் வந்து இவரை வந்து ஒரு ஊழல் எதிர்ப்பு போராளி மாதிரியும், இவர் எது பேசினா உண்மையாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் மக்கள் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. இன்னொரு வாய்ப்புல பேசலாம். நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்புல சந்திக்கலாம். நன்றி.